கர்த்தர் இந்த ஆண்டிற்காக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம். 36ஆம் அதிகாரம் 36வது. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இதை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் ஒரு சில வார்த்தைகளை நான் எடிட் பண்ணிட்டேன். நமக்கு இந்த ஆண்டிற்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். நான் இன்னும் அதை சுருக்கிட்டு வரேன். இப்போ நான் உங்கள் மனதிலே பதிவு வைப்பதற்காக, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இதை நான் தான் சொன்னேன், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இதை சொல்லிட்டு போகிறதில்ல. சில பேர் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, போகிற போக்கில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறது தானே சொல்கிறோம் இல்லையா? நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்படி ஒரு மனிதனை போல பேசுகிறாரு பாருங்க. ஏன் நான் வெறும் வார்த்தையை சொல்லிட்டு போகிறதில்ல, சொன்னேன், அதை என்ன செய்வேன், செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இதை பற்றி நாம் இந்த காரியங்களை விளக்கமாக இருக்கிற நேரத்துக்குள்ளாக விரைவாக நாம் பார்க்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கட்டுகிறேன் என்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை அவர் கட்டுவேன் என்று அவர் சொல்கிறார். இந்த வசனத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன். இதற்கு ஆதாரமாக, இதற்கு உதவியாக, சப்போர்ட்டாக நான் சில வசனத்தையும் குறிப்பிட நான் விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால் 3 காரியங்கள். ஆலயத்தை கட்டுவார், வீட்டை கட்டுவார், உன் காயங்களை கட்டுவார். இதற்கு நான் வசனத்தையும் நான் சொல்லணும். சகரியா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 6:12 வாசித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஒன்றாச்சு. நான் இதை பற்றி விளக்கம் நான் அப்புறம் சொல்கிறேன். 2வதாக ஒரு வசனம், 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். இல்லையே, 1 நாளாகமும் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். நாம முதல்ல பார்த்தோம் ஆலயத்தை கட்டுவார். இங்க என்ன போட்டிருக்குது? வீட்டை கட்டுவார். 3வதாக ஒரு குறிப்பு, ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார்.
காயங்களை கட்டுவார். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஏதோ ஒரு போக்கில் ஒரு வார்த்தையை சொன்னதாக நின்றுவிடக்கூடாது இல்லையா? எனவே ஒவ்வொன்றுக்கும் வேதத்திலே வசனம் இருக்கிறது என்பதற்காக தான் இந்த 3 குறிப்புகளையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். சரி, ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்திலே உங்களை பார்த்து சொன்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன சொல்றார்? அவர் நிர்மூலமானவைகளை அவர் கட்டுவாராம். நிர்மூலமானவைகளை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கீங்களோ, உடைந்து போயிருக்கிறதோ, உருகுலைந்து போயிருக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் திரும்பவும் கட்டுவேன் என்று இந்த வருஷத்திலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்னது? நான் முதலாவது பார்த்தோம், ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிறது போல இந்த ஆலயத்தை மட்டும், ஆலயத்தையும் குறிக்கிறது, ஆலயம்தான். ஆண்டவரை ஆராதிக்கிற ஆலயத்தை மட்டும் அல்ல. ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவார் என்று சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், ஓ ஆண்டவர் சபையை கட்டப்போகிறார் என்று சொல்லி. நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் சபையை கட்டுகிறவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதற்கு இன்னும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆலயம் என்பது கர்த்தருடைய ஆலயம் மட்டும் அல்ல. ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கேள்வியோடு அந்த வசனம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஆலயம் என்று சொன்னால் கட்டப்பட்ட கட்டடம் தான் ஆலயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதுவும் ஆலயம்தான். அந்த ஆலயம் என்கிற பேரில் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் தான் இந்த ஆலயமா. ஆசிங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். நல்லங்க. நீங்க தான் இந்த ஆலயம். இப்படி ஒரு வசனம் இருக்குது தானே? சரி, நம்ம படிச்சுட்டோம், பார்த்துட்டோம். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்னதாக இப்போ நம்ம படித்தோம், நிர்மூலமாக இருக்கிறதெல்லாம் நான் கட்டுவேன்னாரு. சரி, எதையே கட்டுவார் என்று சொல்லும்போது நான் சொன்ன ஒரு 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். ஆலயத்தை கட்டுவார், வீட்டை கட்டுவார், காயங்களை கட்டுவார் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, முதலாவது இந்த ஆலயத்துக்கு வருவோம். இந்த ஆலயம் வீடு எல்லாமே ஒன்று தான். குறிப்புகள் 3ஆக நான் பிரித்து காட்டுறேனே தவிர நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கவனிங்க, இப்போ இந்த ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவார் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் சபை இல்லாத இடத்துல, ஆலயம் இல்லாத இடத்துல ஆண்டவர் கட்டடத்தை எழுப்புவார் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் ஆண்டவர் செய்வார், செய்கிறவர் தான் இல்லை என்று சொல்லலை. இங்கு சொல்லப்படுகிற காரியம், இன்றைக்கு இந்த உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தானே இந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேனா? கட்டுவாரன். என்ன இந்த ஆலயத்தை என்ன கட்டுறேன்னா, கவனிங்க, இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவதாக சொல்கிறார். சரீரமாகிய ஆலயத்தை கட்டுவதுன்னு என்ன சொன்னார்? நீங்கள் வாசித்தீங்களே, அந்த வசனத்திலேயே இருக்குது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவளை கெடுப்பார் எங்களுக்கு வசனம் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை குடித்து வெறித்து பாவமான காரியங்களை செய்து அநேகர் இந்த ஆலயத்தை கெடுத்து போட்டு விட்டார்கள். இப்படி கெட்டு போன, அழிந்து போன, உருகுலைந்து போன, உடைந்து போன, நொறுங்கி போன இந்த ஆலயத்தை, இந்த சரீரம், கவனிங்க, இந்த பாவமான காரியங்கள் நான் சொன்னேன், தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களாலே இன்றைக்கு நிறைய பேருடைய சரீரம் இன்றைக்கு கெட்டு அழித்து போய் கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். யோசித்து பாருங்க, எந்தெந்த தீய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன செய்து நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்புகளை, அவயங்களை எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வருவதை எல்லாரும் நன்கு அறிவார்கள். டாஸ்மார்க் கடையில் போய் பார்த்தீங்கன்னா குடியை கெடுக்கும், உடல்நலத்துக்கு கேடானது. அதே போல் சிகரெட் வாங்கும்போது அங்கேயே அதிலே போட்டிருக்கோம், புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது, இது புற்றுநோயை வரவைக்கும். அதில் எழுதி தான் கொடுக்குறான், அதையும் தான் வாங்கி பயன்படுத்து. இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் விவரங்கள் தெரிந்திருந்தும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை உபயோகப்படுத்தி தன்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை
எல்லாருமே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கவே, இப்படி கெடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு வரல. அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்வதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சரீரத்தை கெடுத்து சுவர் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில்லப் பண்ணீங்க. அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நிறைய பேர் தன்னோட உடலை நாசமாக்கி கொள்கிறார்கள். தீய பழக்கத்தினால, தீய பழக்க வழக்கங்களால உருகுலைந்து போன உன் சரீரத்தை, உடைந்து போன உன்னுடைய அவயங்களை, நோயினாலே, வியாதினாலே, தீராத நோயினாலே பாதிக்கப்பட்டு உடைந்து போயிருக்கிற இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறார். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இந்த ஆண்டிலேயே, கடந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்தீங்களோ என்பது அது உங்களுக்கு தான் தெரியும். என்னென்ன காரியங்கள் செய்து உங்கள் உடம்பு வீணாக போயிட்டுறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்களுக்கு உடம்பில் உள்ள உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள்லாம் கெட்டு அழுகி வீணாக நாரி போயிருந்தாலும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ வருகிற அந்த வாசனத்துக்கு ஆலயத்தை கட்டுவார். அப்படின்னா என்ன? அப்போ உருகுலைந்து போன உன் சரீரத்தில், உன் வியாதினாலே, நோயினாலே பாதிக்கப்பட்டு என்ன நடக்க முடியாமல், நடமாட முடியாமல், உயிர் வாழ முடியாமல் வேதனையோடு இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை, நிர்மூலமான இந்த ஆலயத்தை என்ன செய்வேன்? நான் கட்டுவேன். அப்போ ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னால் உன் சரீரமாகிய ஆலயத்தை சொல்கிறாரு. இன்றைக்கு அநேக இந்த சரீரத்தை என்ன செய்கிறாங்க? வீணாக்கிட்டுறாங்க. இன்றைக்கி சில விசுவாசிகள் கூட அப்படியாக வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? உடைந்து போன, உருகுலைந்து போன, அழிந்து போகக்கூடிய உன் சரீரத்தை திரும்பவும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஆச்சுங்களா? அடுத்ததாக நான் சொன்னேன், ஆலயம் என்பது நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தை ஆண்டவர் இப்படி செய்வேன் என்று சொல்லிவிட்டார். திரும்ப நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். என்னவென்று சொன்னால், இந்த ஆலயம் என்று சொல்லும்போது ஆண்டவரை ஆராதிக்கிற ஆலயம் இல்லையா? அந்த ஆலயத்தை பற்றி பார்க்கும்போது தேவனுடைய கூடாரம். ஆலயம் என்னது? தேவனுடைய கூடாரம் என்று நம்ம சொல்கிறோம் அல்லவா? அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 என்று எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்குன்னு பார்க்கலாமா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 9:12 எங்கே எழுதியிருக்குன்னு சொல்லி எங்கே எழுதுறாங்க. அந்த எழுதியிருக்கிற இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ம் பார்த்தீங்களா? அப்போ விழுந்து போன கூடாரத்தை திரும்ப, நான் சொல்ல வருது ஆலயத்தை தான் சொல்ல வருது. இது அந்த ஆலயம் என்பது திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்களாக விசுவாசியாக இருக்கிற அநேகர், அவர் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நான் சற்று முன்பு சொன்னது போல அது உடைந்து உருகுலைந்து அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தை ஆண்டவர் என்ன செய்வான்னு சொல்கிறாரு? திரும்பவும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் அதே போல ஆண்டவர் திரும்பவும் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று அவர் சொல்கிறார். சரீர ஆரோக்கியத்தை பற்றி நான் சொன்னேன். நான் இப்போது சொல்ல வருகிறது உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை பற்றி சொல்ல வருகிறேன். பாவத்திலே விழுந்து போன உன்னை, ஜெப வாழ்க்கையில் விழுந்து போன, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே விழுந்து கிடக்கிற உன்னை ஆண்டவர் திரும்பவும் தூக்கி எடுத்து நிறுத்தி உயிர்ப்பித்து உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இங்கே வாசித்த இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இந்த மத்தேயு 36 தானே நம்ம இருக்கிறோம். அங்கே நீங்கள் பாருங்கள், 33வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். 33வது வசனத்தில் எசேக்கியேல் 36:33
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணைப்பானவைகள் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். நான் சொல்ல வந்தது என்னன்னா, கவனிங்க, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். இன்றைக்கு உன்னுடைய இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கை, நான் சொல்கிறேன், சிலருடைய வாழ்க்கையில், சிலருடைய குடும்பத்தில் நான் சொல்கிறேன், சில குடும்பங்களில் நிகழ்கின்ற சில சம்பவங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை பாழாயிடுச்சிங்க. குடும்பத்திலே துணைவனை இழைக்கும் பொழுது சொல்கிறாங்க, என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வச்சேன், இந்த மாதிரி நடந்து போச்சு, என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னாச்சு, பாழாக போச்சு சொல்கிறாங்கள, பாழாய் கிடக்குது. சில குடும்பத்தில் சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, என்னது, திருமணமான பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, திருமணமாகி இளம் வயதிலே விதவையானவங்களை பார்த்து சொல்கிறாங்க, என் பெண்ணுடைய வாழ்க்கை பாழாக போயிடுச்சு. இன்னும் சிலர் சொல்லுவார்கள், திருமணம் ஆகாத பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, திருமணம் ஆகாத வயது அதிகமாகிட்டு இருக்கும்போது அதையும் அப்படி தான் சொல்கிறாங்க. திருமண வயது கடந்து தாண்டி போகும் பொழுது அது வாழ்க்கை பாழாகிட்டு இருக்குது. ஒருவர் வீட்டை கட்ட தொடங்கி அஸ்திபாரத்தோடு போட்டு சொல்கிறாங்க, எப்படி பாழாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி சிலருக்கு வயல் நிலங்கள் இருந்து அந்த வயல் நிலத்தை விவசாயம் செய்யாமல் போட்டிருந்தா கரும்பு மண்டி கிடக்கும்போது ஊர்காரம் பார்க்குறேன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த நிலத்தை என்ன செஞ்சுருக்கிறவங்க பாழாக போட்டுக்கிறேன், பாழாக இருக்கு. இது போல அநேக காரியங்களிலே உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, பாழாய் போனதையும் பாழாக்கப்பட்டதையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாழாகிவிட்டது. உன்னுடைய விவசாயம் பாழாகிவிட்டதா? உங்களுடைய தொழில், உன்னுடைய வியாபாரங்கள் பாழாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? அல்லது உன் குடும்பத்தை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளை பார்த்து அவன் படிப்பு பாழாக போயிடுச்சு, படிக்க மாட்டான், இவெல்லாம் இன்னமும் உருப்படுவானா, அவன் திருந்துவானா, திரும்பி வருவானா, அது நடக்குமா கிடைக்குமா என்று சொல்லி எத்தனையோ விதமான கேள்விகளோடு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவெல்லாம் இனிமேல் வேலைக்கு போவாங்களா, இவெல்லாம் திருந்துவான, சில தீய பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இவெல்லாம் திருந்த மாட்டான் அப்படி சொல்கிறாங்கல்ல, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்படி பாழாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை கட்டுவேன். பாழாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்வான், பயிர் நிலத்தை போல அதை நான் ஆக்குவேன் என்று சொல்கிறார். எனவே ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறதையும், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறதையும், புறக்கணிக்கப்படுகிறதையும், உதாசீனப்படுத்தப்படுகிறதையும் கூட ஆண்டவர் உபயோகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உபயோகமில்ல ஒரு பாத்திரமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வல்லமை ஆண்டவருக்கு உண்டு என்பதனால இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வருஷத்தில் நான் அதையெல்லாம் செய்வேன், அப்படி எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. கர்த்தர் அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றப் போகிறார். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சொன்ன விழுந்து போன கூடாரத்தை திரும்பியது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், என்னது, ஒழுங்காக பைபிள் படிக்கிறது கிடையாது, ஏன்னா ஒழுங்காக ஜபம் பண்ணுறது கிடையாது, ஒழுங்காக சபைக்கு ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஆலயத்துக்கு வர்றது கிடையாது, ஊழியம் செய்கிறது கிடையாது. ஏன்னா அநேக காரியங்களிலே, அநேக சுவாபங்களிலே அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களையும் தான் கர்த்தர் சொல்கிறார், விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் நிற்க பண்ணுன்றார். அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆண்டவர் திரும்ப என்ன செய்வாராம், கட்டி எழுப்புவாராம். பாழாய் போனதையும் என்ன செய்வாராம், பயிர் நிலமாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே
பாழாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது, பாழாக்கப்பட்டதாக சொல்லுகிறார்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர்? அவைகளை ஆண்டவர் பயிர் நிலமாக்க போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம், வீட்டை கட்டுவேன் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, வாசித்தீங்களா? 1 நாளாகவும் 17:10 தானே வாசித்தோம். ஆமாம், உனக்கு என்ன சொல்கிறார்? உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறார். வீடு என்று சொல்லி நமக்கு தான் எல்லாமே ஏற்கனவே வீடு இருக்குது. கவனிங்க, எல்லாருக்குமே வீடு இருக்குது இல்லையா? வீடு இல்லாதவன் யார் இருக்கிறா? என்ன ஒரு புதுசாக நாங்களாம் புது வீடே கட்டிட்டோம், என்ன ஆண்டவர் கட்ட போகிறார் அப்படி தானே நீங்கள் சிலர் நினைக்கலாம். இந்த வார்த்தையை படிக்கும்போது அதான் ஏற்கனவே வீடை கட்டிட்டாரு, என்ன இந்த வருஷம் எனக்கு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறாருன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்குன்றது அவர் ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன தான் சொல்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாக தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இங்க பாருங்க, முதல்ல ஆலயம்னு பார்த்தோம். இப்போ இங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, வீடு என்கிற வார்த்தையில் வருது. அப்போ ஆண்டவருடைய வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார, உங்களுக்கு வீட்டை கட்டுறதை மட்டும் சொல்லலைங்க. இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குதுங்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எந்த 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 ஊரில், எந்த உலகத்தில் எந்த பெண்கள் வீடு கட்டிருக்கிறாங்க? இல்லை. அப்போ அதோட வார்த்தையின் அர்த்தம் என்ன? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால், நம்ம நினைக்கிறது போல் பார்க்கறது போல இல்லை, கற்களால் அடுக்கி வைக்கப்பட்டு கட்டடமாக எழும்பப்படுற வீட்டை குறிக்கல, அது உங்களுடைய குடும்பத்தை குறிக்கிறது. தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லி குடும்பத்தை கட்டி காக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொன்னால் பில்டிங் கட்டுறது இல்லை. அது நமக்கு வழக்கு சொல்லாக சொல்லுவார்கள். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பெண்கள் என்ன செய்வாங்க? குடும்பத்தை கட்டி காப்பாங்க. கட்டினா என்ன அர்த்தம்? கயிறு வச்சு வரிஞ்சு எல்லாரையும் கட்டிட்டா காக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் என்று யோசித்து பாருங்க. அந்த அர்த்தத்தை தான் இங்கே குறிக்கிறது. அப்போ பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்னு சொல்கிறாரு. இங்கே நான் பார்க்குறோம், என்னது? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். குடும்பம் என்பது என்ன? குடும்பம் என்று சொன்ன பொழுது ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள், இந்த மூவரும் இணைந்தது தான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கு சில குடிகார புருஷர்களால் அநேக மனைவிமார்கள் ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. அதே போல் கீழ்ப்படியாத மனைவியினால் ஒரு சில புருஷர்கள் பாதிக்கப்படுறாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சொல்கிறாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகளால் பெற்றோர்கள் சமாதானம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். இது மாத்திரமா? அநேக குடும்பங்களிலே வயது திருமணம் ஆகாத பெண் பிள்ளையினால சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறேன். அநேக குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகளை நான் சொல்ல வருகிறேன். அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறதை, அதனால் அவருடைய வாழ்க்கை பாழாய் போகிறதும் அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போவதை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், குடும்பம் என்று சொல்லும்போது குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு, வருமானத்துக்கு என்று அவர்கள் செய்கிற ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு விவசாயமாக இருக்கட்டும், என்னது, அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, அதில் ஒரு பெரிய தொய்வு ஏற்படுவதனால என்ன ஆகிடுது? அங்கும் நஷ்டம் ஏற்படுகிறது. அதாவது பாழாய் கிடக்கிறதை நான் சொல்ல வருவேன். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை திரும்பவும் கட்டி எழுப்புவேன் என்று அவர் சொல்றார். எப்படிப்பட்ட நிலையில? அவருடைய வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் சரி. சிலருடைய பிள்ளைகள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி திருந்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். திருந்தாத பிள்ளை திருந்தும், மனம் மாறாத பிள்ளைகள் மனம் மாறும்.
ரட்சிக்கப்படாத உன் புருஷமாக ரட்சிக்கப்படுவார்கள். புரியுதா? இன்றைக்கு அது மாத்திரமா, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே என்ன சமாதானம் இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன என்று சொல்லும்போது பிரிவினைகள். நான் சொல்கிறது குடும்பத்துக்குள்ளரே ஏற்படுகிற சண்டைகள், மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், இதனால் என்ன செய்யுது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் வீட்டை கட்டுவேன் என்று சொல்லும்போது உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற குழப்பங்களை நீக்கி ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களை திரும்பவும் அவர்களை கொண்டு வருவார், திரும்பவும் அவர்களை கட்டுவாராம். கர்த்தர் உங்களுடைய வீட்டை, உங்கள் குடும்பத்தை அவர் கட்ட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல ஆலயத்தை நான் சொன்னேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதையும் நாம் பார்க்கலாம். ஆகாய் 1:9. ஆகாய் 1:9. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. ஆமா, இன்னைக்கு கூட நிறைய பேர் வரைக்கும் இந்த 6ஆவது நேரத்தில் கூட பாதியிலே எழுந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் 12 மணி ஆயிடுச்சு, 12:30யோட புது வருஷம் வந்துடுச்சு. புது வருஷம் தொடங்குற நேரத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இப்படி உட்காந்துட்டு போனால் அது ஒரு நிம்மதி நினச்சிக்கிட்டு போகிற ஆட்கள்லாம் உண்டு. அப்படி போய்கொண்டும் இருக்கிறார்கள். என்ன போட்டிருக்குது, என் வீடு பாழாய், அவர் வீடு. அதை தான் நான் முன்னே சொன்னேன். ஆனால் அவர் வீடு பாழாய் கிடக்க, கர்த்தருடைய வீடு. நான் சொன்னேன், என் வீடு ஜெப வீடு எனப்படும், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்போ ஆண்டவர் சொல்கிறது எதை சொல்கிறாரு, அவர் வீடு பாழாய் கிடக்குதான். அது நிறைய அர்த்தம் இருக்குங்க. ஆலயத்தை மட்டும் குறிக்காதுங்க. அப்போ அவருடைய வீடு என்பது என்ன, ஆலயம். ஆலயம் என்பது என்ன, நீங்கள். அப்போ இந்த ஆலயம், இந்த இருதயம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாழாகிட்டுன்னு அதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கவனிங்க, உங்கள் சரீரத்தை பாழாக்கினாலும் சரி, கவனிங்க, இந்த ஆலயத்தை நீங்கள் பாழாக்கினாலும் சரி, வசனம் சொல்லுது, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது அவனவன் என்ன செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்களே, அப்புறம் எப்படி உங்கள் வீடு கட்டப்படும்? கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் கட்டணும். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஐயோ, இதை கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லையே, அப்படியே இல்லை, அதை சொல்ல வரல. அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால், ஆலயம் என்று சொல்லும்போது சபையை குறிக்கிறது. சபை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளை அனைவரும் ஐக்கியமாக இருப்பது தான் தேவனுடைய சபை, இல்லையா? அப்போ இந்த சபையினுடைய வளர்ச்சியிலே உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். ஆண்டவருடைய சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே, வேத வாசிப்பிலே, ஆத்ம ஆதாயம் செய்கிற காரியங்களிலே, ஊழியம் செய்வதில், வளர்ச்சியிலே நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக உழைக்கணும், பாடுபடணும். வளர்ச்சிக்காக செய்யும்போது அவர் வீட்டுக்காக, திருப்பி நான் அவர் வீட்டுக்காக, இது அவருடைய வீடு. இது அப்போ இந்த ஆலயம் என்பது நான் முன்பே சொன்னேன், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்ற. அப்போ இது ஜெப வீடு. அப்போ இது யாருடைய வீடு, இது கர்த்தருடைய வீடு. அப்போ இந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், உழைக்கணும். என்ன இங்கே வந்து என்ன உழைக்க வேண்டியிருக்குது. அப்போ இந்த வீட்டில் வந்து, இந்த சபையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டுடைய ஆலயத்தில் அவருடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் செய்கிற பணிகள். அப்போ இந்த சபையின் காரியங்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடாமல், உழைக்காமல், செய்யாமல் இருந்தால் உங்களுடைய குடும்பம் எப்படி வளரும் என்பது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. என் வீடு பாழாய் கிடக்கும் போது அவனவன் தன் வீட்டுக்கு போகிற. இன்றைக்கி ஆராதனைக்கு வந்து முடித்த உடனே தொண்டை காணும் தோலை காணும்னு போயிட்டு இருக்கிறேன். கேட்டால் அங்கே வந்தோம், ஆராதனை அட்டன் பண்ணோம், அப்புறம் வேறு என்னங்க செய்யணுன்றது. சிலருக்கு இன்னும் விளங்கலை, சிலருக்கு வந்து அந்த காரியம் புரியல, நான் இன்னும் உணரலைன்னு நான் சொல்கிறேன். அவங்க யோசிக்கிறது என்னன்னாக்கா, ஆலயத்துக்கு வந்தோமா ஆராதனை முடிச்சோன்னா போயிடும், அவ்வளோதான் அவங்க டியூட்டின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஆலயத்தை பற்றிய ஒரு கரிசனை, பாரம், உணர்வு அநேகருக்கு இல்லை. ஆனால் அநேகருக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்குறாங்க. சபையை விட்டு இன்றைக்கி சிலர் நான் பார்ப்பேன், ஆலயத்துக்கு நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அதே போல் ஆலயம் ஆராதனை முடிந்த பிற்பாடும் இருந்து என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எதையாவது செய்யலாமே என்று சொல்லி பார்த்து செய்கிறவர்களை நான் பார்க்கிறேன், கர்த்தர் பார்க்கிறார்.
கர்த்தர் பார்க்குறார். யார் பார்க்குறான்றது அவங்களுக்கு தெரியாது. இப்படி தான் உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் யார் என்ன செய்கிறார் என்பதை நான் சில நேரங்கள் கவனிப்பேன். அப்போ அவங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய வேலைகளிலே வேலை செய்ய வேண்டும் என்பது இந்த வேலையில் இருக்கிற ஈடுபாட்டை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் நான் ஆலயம் முடிந்த பிற்பாடு ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு பலர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் கவனித்ததை சொல்கிறேன். சிலர் வாலண்டரியாக வந்து எதையாவது ஒரு வேலையை ஒரு துரும்ப எடுத்து போடாமல் ஒரு கூட்டி பெருக்கிட்டு போடாமல் செய்யலாமான்னு சொல்லி அவர்களாக தானாக செய்வதை பார்க்கிறோம். அவங்க செய்யாவிட்டாலும் அந்த வேலை கிடந்து விட போகிறதில்ல. அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்மளால் முயன்றதை ஏதாவது ஒன்று ஆலயத்தில் செய்யணுன்ற அவருடைய ஆர்வம், ஆசை. நான் சொல்கிறேன், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், விரும்புகிற ஒரு காரியம். அப்போ அவர் வீட்டில் இதுதான் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன வேலைகளை இதே போல தான் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நம்மால் முடிந்த பணிகளில் நாம் ஈடுபடணும். என்னங்க வளர்ச்சிக்கு என்னங்க செய்யணும் என்று சொன்னால் ஊழியம் என்ன? ஆத்ம ஆதாயம் செய்வது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. சரிங்களா? இந்த சபை வளர்ச்சிக்காக என்ன செய்யணும்? வராத ஆத்மாக்களை போய் சந்திக்கிறது, விசாரிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, வீட்டு கூட்டம் நடத்துவது, பிரேசல் நடத்துவது, சபையில் வந்து ஜபத்தில் கலந்து கொள்வது, மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம எந்த அளவுக்கு அதில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறோமோ நல்லா கவனிங்க. நினைக்க சில பேர் இப்படி இதை சொல்லும்போதே பரவாயில்ல, இவர் தந்திரமாக ரொம்ப நைஸாக இது நல்லா இருக்குது இந்த கதை, எல்லாமே சபையில் இருந்து உட்காந்து குடும்பம் என்ன வருது, பிள்ளைகளை ஐயா அதை தான் சொல்லிட்டு வரேன். உன் குடும்பம், உன் வாழ்க்கை வளருவதற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னென்னா இங்கேயே வந்துட்டாக்க வீடு என்ன வருது, குடும்பம் என்ன வருது, பிள்ளை என்ன வருது, எதுவும் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்காக நான் இங்கே இருந்துட போகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. நான் இன்னும் சில காரியங்கள் அது பிற்பாடு நான் அதை சொல்கிறேன், அதை பற்றி கவனிங்க. எனவே நாம் அந்த ஆலயத்தின் காரியத்துக்காக பாடுபடும் பொழுது, உழைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? உன் குடும்பத்தை, உன்னுடைய வீட்டை ஆண்டவர் கட்டுவார், கட்டி எழுப்புவார். அதற்கான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, பார்க்கலாம் இன்னும் சில வசனங்களை. ஓசியா 6:1 வாசித்தோம் இல்லையா? காயங்களை கட்டுவார். ஓசியா 6:1. இது என்ன? திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். காயங்களை கட்டுவார். இது என்னது? காயத்துக்கு கட்டு போடுறதுனாக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க கட்டு போட்டுடுறாங்க. கர்த்தர் என்ன கட்டு போடுவார்? இந்த காயம் இல்லை, உங்கள் மனதிலே, உங்கள் இருதயத்தில். நான் இந்த போன வாரம் உங்களுக்கு செய்தி கொடுத்தேன் பாருங்கள், காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி காயப்படுத்துவதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்படிப்பட்ட உங்கள் மனப்புண்களை, உங்கள் மனக்காயங்களை ஆண்டவர் கட்டுவார். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம். கவனிங்க, இன்றைக்கு சிலர், இன்றைக்கு அநேகர் மனதிலே பாதிக்கப்பட்டு, மனசில் காயப்படுத்தப்பட்டு, வேதனையோடு வருத்தத்தோடு இங்கே அநேகர் உட்கார்ந்துருக்கக்கூடும். நிறைய பேர் உங்களை யாராவது காயப்படுத்தியிருப்பாங்க, சொல்லால், வார்த்தையினால, பேச்சினால என்ன செய்திருப்பாங்க, உங்கள் மனசை புண்படுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டால் நிறைய பேர் கை தூக்குவீங்க. நான் உங்களை கை தூக்க சொல்லலை, கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு சிலர் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காயமாக இருக்குன்னு. இப்படிப்பட்ட காயங்களை கர்த்தர் கட்டுவேன் என்று சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீங்கள் எத்தனை பேரை காயப்படுத்தினீங்க என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களால் யாரெல்லாம் காயப்படுத்தப்பட்டார் என்பது காயப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கவனிங்க, இப்படி நீங்கள் யாரெல்லாம் காயப்படுத்தினீங்களோ, நீங்கள் பேசும்போது உங்கள் குடும்பத்தில் நான் சொல்கிறேன், இதனால் எத்தனை பேர் உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் இழந்திருக்கீங்க. உங்களுடைய சொல்லால், வார்த்தையினால் எத்தனை சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. உங்களோட உறவுகளை நீங்கள் இழந்திருக்கீங்க. உங்கள் குடும்ப நெருக்கமான உறவுகளை ஒரு சொல்லால், ஒரு வார்த்தையினால் எத்தனை பேர் பிரிந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதியாகிட்டாங்க. இருக்கலாம் தானே? அப்படி தானே? ஆமாங்க. ஒருவேளை அதை குறித்து நினைத்து இப்போ நீங்கள் வருந்தலாம், நம்ம இப்படிப்பட்ட அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோம், கோபத்தில் இந்த வார்த்தையை விட்டுட்டோம், அதனால் இந்த உறவு நம்ம அத்து போச்சு, என்ன பண்ணுறது என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க தானே? கர்த்தர் சொல்கிறாரு, அந்த காயத்தெல்லாம் நான் கட்டுவேன்றாரு. என்ன சொல்கிறாரு இவர்? யாரெல்லாம் உங்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த காயத்தையும் கட்டுவார். யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் அந்த காயத்தையும் கட்டுவாராம். அப்படியா? ஆமாம். இந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமே அதுதான்.
பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4வது வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உங்களை விட்டு விலகி போனவர்கள், தூரமா போனவர்கள் எல்லாம் வருவாங்களாம் திரும்ப. இப்போ சொல்றது புரியுதா? உங்களுடைய வார்த்தையினால, பிரச்சனையால, சண்டையினால மனஸ்தாபப்பட்டு வருத்தப்பட்டு எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்குது, உறவுகள் பிரிஞ்சு போயிருக்குது. ஏன் நிறைய பேர் புருஷன் மனைவிகளே இன்றைக்கு வார்த்தையினாலே விலகி இன்னைக்கு விவாகரத்து வரைக்கும் போகுது. சில குடும்பங்கள் உடைந்து பிரிந்தே இருக்குது, ஒன்றாக இணையாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இத்தனையெல்லாம் நிறைய சம்பவங்களை அன்றாட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம் 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் குடும்ப உறவுகளை செய்ய போகிறார். என்ன செய்வாரா? 7வது வசனம் பாருங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்து. பாத்தீங்களா? அங்க வருது பாருங்க. என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவே என்று சொல்கிறார். 14வது வசனத்தை பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். பார்த்தீங்களா? யார் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, யார் உங்களை உதறி தள்ளினார்களோ, யார் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்கள் எல்லாம் திரும்ப வருவார்களாம். எப்படி இது? அவங்க ஏன் போனாங்க? அதுதான் சொன்னேன். உங்களால் அவங்க காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய காயங்களையும் கட்டுகிற கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த ஆண்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயத்தை எல்லாம் கட்டி என்ன செய்வார்? நிர்மூலமானது எல்லாம் என்ன செய்வார்? திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறார். பாழானதெல்லாம் என்ன செய்வார்? பயிர் நிலமாக்குவே என்று சொல்கிறார். இது போல வாழ்க்கையிலே பாழாய் போன உறவுகள், விட்டு போன உறவுகள், அருந்து போன உறவுகள், உங்களை விட்டு விலகி போனவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். என்ன ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வருமா, பணிந்து வரும், குனிந்து வருமா. உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலுக்கு கீழே வந்துடுவாங்க. உன் காலடியிலே பணிந்துன்னு இருக்கு பாருங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. 20வது வசனம் பாருங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் அதுதான் போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. உன் துக்க நாட்கள் முடிஞ்சிச்சு. இதுவரைக்கும் நீ துக்கத்தோடு இருந்தாலே இந்த ஆண்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த உறவை நினைத்து, எந்த சொந்த பந்தத்தை நினைத்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாயோ அவர்களெல்லாம் உன்னோடு சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்யும்போது அது உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் தானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த வருஷத்திலே செய்வதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு நான் சொல்ல வருகிறேன். அவரோட வாக்கு தத்தம் அதுதான். முன்பு சொன்னேன், இது காயங்களை கட்டுவார் இல்லையா? இந்த காயங்களை கட்டுவதற்கு உறவை பற்றி நான் சொன்னேன். அதாவது சொந்தம், பந்தம், குடும்ப உறவுகளை பற்றி சொன்னேன். யாரெல்லாம் நீங்கள் காயப்படுத்துறீங்களோ பண்ணிக்கணும். அதே போல திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபையில், விசுவாசிகள் மத்தியில் விழுந்து போன, காயமாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார், திரும்ப கட்ட போகிறார். நான் சொல்கிறேன், இந்த சபையை குறித்து சொல்கிறேன். நம்முடைய சபை இது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை. கர்த்தர் சொல்கிறாரு,
இந்த ஆலயத்தை குறித்து, இந்த சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 36ஆம் இது எசேக்கியேல் 36:37. எசேக்கியேல் 36:37 பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கவனிங்க, மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அப்படின்னா ஆத்துமாக்களை ஆண்டவர் பெருக செய்வார். அதாவது உங்கள் குடும்பம், நான் ரெண்டையும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஆலயம் என்பது கர்த்தருடைய ஆலயம், அதே போல் ஆலயம் என்பது மறுபக்கம் என்னது, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் சொன்னேன். வீடு என்று சொல்லும்போது கர்த்தருடைய வீடு, அதே போல் வீடு என்று சொல்லும்போது இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னேன், அது உங்கள் குடும்பம். அப்போ இந்த ரெண்டு காரியங்களிலும் ஆண்டவர் சொல்லி கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன், ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ இங்கே பார்க்குறோம், ஒன்றுதில் உங்கள் குடும்ப உறவுகளில் எல்லாரையும் திரும்ப வர பண்ணுவது போல ஆண்டவர் இந்த சபையிலேயே, இந்த சபையை குறித்து, இந்த ஆலயத்தை குறித்து சொல்கிற வார்த்தை என்னவென்று சொல்லும்போது, மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். 38வது வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 38 பார்த்தீங்கன்னா, பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா, என்னது, மந்தை பெருகுமா, ஆத்துமாக்கள் நிரம்பி வருமா. கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தையை என்ன செய்யணும், நம்ம நல்ல வார்த்தையை வைத்து ஜெபித்து இந்த சபை வளர்வதற்காக நீங்கள் பாடுபடணும். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவார். அடுத்ததாக நாம் பார்க்குறோம், மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அதே போல் அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். ஆண்டவர் ஆத்துமாக்களால் இந்த சபையை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமே இல்லையா? அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும், சத்தம் வரலையா? ஆமியன்னு சொல்லலாம், ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் அப்படியே செய்வாராக, கர்த்தர் அப்படியே செய்யட்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஓஹோ, கர்த்தர் செய்வார்ட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது. நான் சொல்கிறேன் நம்ம திரும்ப நம்ம பார்க்கலாம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 24:6. நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி. அப்போ சபையை விட்டு விலகி போனவங்க, சபையை விட்டு தூரமாய் போனவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? திரும்ப கொண்டு வருவாராம். எப்படி கொண்டு வர போட்டிருக்குது? அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை நான் கட்டுவேன். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய குடும்பத்தை நான் அதை சொல்ல விரும்பலை. எதை சொல்ல விரும்பலை? சில நேரங்களிலே சில துயரமான துக்கமான செய்திகளை கேள்விப்படும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்னவென்று சொன்னால், ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்லலை, நல்லா கவனமாக மனசில் பதிய வச்சுங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர். இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை சொன்னால் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாததை குறித்து நான் சொல்லவும் விரும்பலை. தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். தெரிந்தது என்று சொன்னால் கேள்விப்பட்டது தான். அதுவும் நான் போய் யார் எப்படி இருக்கிறான்னு பார்க்கறது இல்லை. எப்பயாவது கேள்விப்படும். நான் சொல்ல வந்தது, சபையை விட்டு காரணமே இல்லாமல், ஒரு நியாயமான காரணம் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது, விலைக்கு போன பல வருஷங்களுக்கு, பல ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. அவங்களை குறித்து நான் கேள்விப்பட்டது தான் சொல்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர்கள் ஆசீர்வாதமாக இல்லை.
அதோடைய சாபம் தான் அங்கே இருக்கிறது. ஆனால் அது அவங்க உணர்ந்தாங்களான்னு தெரியல. நான் இன்னமும் அவங்கள நேசிக்கிறேன், நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள அழைக்கிறேன், அவங்கள நான் பேசுகிறேன். அவங்க அப்படி ஆகணும் இருக்கணுன்றது என்னுடைய விருப்பமும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் நன்றாக தெரியுது, அதுதான் சொல்ல வந்தேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் அவர்களை திரும்ப இங்கே கொண்டு வந்து அவங்களை கட்டுவேன், அவங்க வாழ்க்கையை கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன், பிள்ளையை கட்டுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை நம்பி சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தால் நிச்சயமாக அவங்களை கட்டுவார். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது என்னது, இது போல் நபர்களை ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவேன்றாரு. சரிங்களா? அதற்காக நாம் பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். இதையும் ஆண்டவரே கொண்டாந்து நிறுத்துவார் நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அதை செய்வார். செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்துவார். அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து. பார்த்தீங்களா? யாரெல்லாம் விலகி போனார்களோ, தூரமாய் போனார்களோ, மறந்து போனார்களோ, பின்வாங்கி போனார்களோ, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை முன்ன இருந்தது போல அவர்களை கொண்டு வந்து கட்டுவித்து, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். பாத்தீங்களா? கர்த்தர் சொல்ற அருமையான அன்பான வார்த்தை என்னது? அவங்களை திரும்ப கொண்டு வருவாராம். கொண்டு வந்து என்ன செய்வாராம்? சில பேருக்கு திரும்ப வருவதற்கு சிலருக்கு அச்சம். வந்தால் என்ன சொல்லுவாங்களோ, என்ன பேசுவாங்களோன்னு, என்ன சொல்வார்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனங்கள் இருக்கு பாருங்க. என்ன செய்வேன்னு சொல்கிறாரு. அவர்களை நான் திரும்ப கொண்டு வந்து என்ன செய்வார்? அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தாலும் அவங்க எல்லா அக்கிரமத்தையும் நான் என்ன செய்வேன்? சுத்திகரித்து, அவள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணியிருந்தாலும் அவளுடைய அக்கிரமத்தை நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன் தான் சொல்கிறார் ஆண்டவர். மன்னிப்பேன் தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் சிலருக்கு அது புரியலையே. அதை நாம் ஜெபம் பண்ணுவோம், அதை ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைப்பார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். யார் கட்டுவார்? கர்த்தர் கொண்டு வரவங்க தான் சொல்றார். அப்போ கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து அவர்களை கட்டுவேன்னு சொல்லிடுறாரு. ஆண்டவர் அவர்களை கொண்டு அவர் கட்டுவார். அவர்களை கொண்டு கட்ட வேண்டியது இருக்கு பாருங்க. அப்போ எப்படி ஆண்டவர் அவர்களை உருவாக்குகிறார் என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார் என்று சொன்னார். அவர்களை கொண்டு அவர்கள் மூலமாக கட்ட வேண்டியவைகளை கட்டக்கூடியவராக இருக்கிறார். இடிந்து போனவர்களையும் பாழாய் கிடந்தவர்களையும் ஆண்டவர் திரும்ப கட்டுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வயல், உன்னுடைய இடங்கள் எல்லாம் எதெல்லாம் உனக்கு பாழாய் போய் கிடக்குது என்று சொல்லுகிறார்களோ, கவனிங்க, அவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் திரும்பவும் ஆண்டவர் கட்டுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. எசேக்கியேல் இப்போ வாசிச்சு அதே 36ஆம் அதிகாரம் அதே 37வது வசனம். எசேக்கியேல் 36. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். போதும், சரிங்களா? நான் இந்த காரியத்துக்கு வருகிறேன். அப்போ இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கணும், நிறைவேறணுமா? உங்கள் குடும்பம் கட்டப்படணுமா? வீடு கட்டப்படணுமா? வாழ்க்கை கட்டப்படணுமா? பிள்ளைங்களுடைய காரியங்கள் கட்டப்படணுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டுமா? பாழாய் போய் கிடக்கிறதா? இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னது? அங்கே இருக்க கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். போதும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்டில் மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க. நிறைய கடன் உதவி செய்கிறாங்க. இப்போ நமக்கே தெரியலைங்க, அவ்வளவு காரியம் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு தெரியறது வாய்ப்பில்லை, எனக்கும் தெரியல தான். நான் நம்ம இந்த வேன் விஷயமாக போகும்போது தான் தெரியுது, கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்கீம் இருக்குன்றதுன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது பாருங்கள். படித்துட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அடாடா, எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் மானியத்தோடு கடன் உதவிங்க. சரி, இருக்கட்டும். இப்படி இந்த திட்டங்கள் இருந்தாலும், இந்த உதவிகள் இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜனங்களை அடையணும், சேரணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு கடன் கொடுக்கணுன்னு தான் எல்லாம் செய்கிறேன். நீ முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? விண்ணப்பம் போடணுமே. நான் விண்ணப்பமே போடாமல் அவர் கொடுக்க மாட்டுறாரு. இனிமேல் எல்லாம் கடன் கொடுக்குறேன், எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்களும் நிறைய கடன் திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து கடன்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, பல விதங்களில் பல வழிகளில்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குதுங்க, எந்த கடனாக இருக்கட்டுங்க. அதே போல் ஆண்டவருடைய நன்மையும் அற்புதமும் உங்களிடத்துல பெற வேண்டும். கர்த்தரே அதை சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாருப்பா, நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன செய்ய ஃபில்அப் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறாரு. அப்போ விண்ணப்பமே போடாமல், விண்ணப்பத்தை ஏறெடுக்காமல், ஜெபிக்காமல் எப்படி காரியம் நடக்கும்னு நான் சொல்கிறேன். புரியுதா? எனவே தானாக நடந்துடாது. இன்றைக்கு இந்த ஆராதனையில் உட்காந்துட்டு போகிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துடாது. இந்த வார்த்தையை கேட்டு இது உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது அதுக்கு ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். பாழாக கிடக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? பயிர் நிலமாக நிர்மூலமாக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? கட்டுவார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நிர்மூலமாயிடுச்சு, எதெல்லாம் பழா போயிடுச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? என்ன அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு? இப்போ விண்ணப்பம் பண்ணணுன்னா விண்ணப்பம் போடுறதுக்கு செலவு இருக்கேன். ஐயோயோ, இந்த ஏன் கேட்குறீங்க? இந்த ஒன்றும் தெரியாது, விவரம் தெரியாது வச்சுட்டு எவ்வளோ பேர் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் தெரிலன்றதுக்கு சாதாரணமாக போய் ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுறதுக்கு சில பேர் தெரியாதுங்க. அதுக்கு ஒருத்தவங்க புளிய மரத்தடியில் உட்காந்துருக்குறாங்க, பேப்பர் மரத்தில் உட்காந்துருக்குறாங்க, ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் கவனிங்க, அங்கே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். இப்போ அது குறைஞ்சபட்சம் மினிமம். இப்போ எனக்கு எவ்வளோன்னு தெரியல, நான் யாரையும் கொடுத்ததும் இல்லைங்க. நான் அப்படி போகும்போது வரும்போது பார்க்காத சொல்கிறேன். நல்ல பிஸ்னஸ் ஓடுதுங்க. என்னது? அதுக்கு 10 ரூபா கேட்பான், ஆளுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிறான். ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்கறதுக்கு ரேஷன் கார்டு வேணும், ஜாதி சான்றிதழ் வேணும், ஒரு அப்ளிகேஷனை கொண்டுட்டு போய் தாலுகா ஆஃபீஸர் கொடுக்கறதுக்கு வாங்குகிறேன். நான் என்ன சொல்கிறேன்? இந்த விண்ணப்பத்துக்கு எவ்வளோ செலவாகும்? இன்றைக்கி எதையாவது ஒன்று வாங்கணுன்னா உடனே இவ்வளோ செலவாகுன்றாங்க. டக்குன்னு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 5000 ஆகும், 10,000 ஆகுன்றாங்க. நான் உங்களை கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? எவ்வளோ செலவாகும்? ₹1 கூட செலவே கிடையாது. உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு? அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எனக்கு அருமையாகலே, இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படாமல், கட்டி எழுப்பப்படாமல், வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னால், அவங்க விண்ணப்பம் பண்ணுறதே கிடையாது, அதாவது ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இந்த வருஷத்தில் நல்ல ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதையெல்லாம் கட்டி எழுப்புவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த சாதாரணமாக நம்மளோட கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, எவ்வளவோ திட்டங்கள், ஸ்கீம்ஸ் வருதுங்க. ஒரு சிலதெல்லாம் நிறைவேறுது, ஒரு சிலதெல்லாம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டதாக இருக்குதுங்க. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கொட்டின்னு சொன்னாக்க, நம்ம இந்த பண்ருட்டிலேருந்து இங்கே போகிற ரோடு போடுறாங்க போட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதை பற்றினா? அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஏதோ வேலை நடக்குதுங்க. இது போல் எத்தனையோ திட்டங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்திபாரத்தோட நிற்கும், கட்டினபடியே நிற்கும். என்ன சொல்கிறீங்க? என்னன்னு தெரியலைங்க, அப்படி கிடப்பிலே போட்டாங்க. அன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கலை, நிறைவேறாததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் விண்ணப்பம் பண்ணவே இல்லை. அதனால் அது எல்லாமே பெண்டிங்கில் கிடக்குது, கிடப்பில் கிடக்குதுன்னு சொல்கிறேன். அதனால் எல்லாமே பாழாக போயிடுச்சு. எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்தில் நீங்கள் திட்டமிடுங்க, ஜெபம் பண்ணுங்க.
அந்த நின்று போன, பாழா போன, நடக்காத, நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும். இத்தனை வருஷமாக நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும், நிறைவேறாதெல்லாம் நிறைவேறும், செய்யாத காரியத்தில் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்து அவங்களுக்கு நடக்கும், நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் செய்வார். நீங்கள் என்ன செய்யணும்? திரும்பி நான் அவரை என்ன செய்யணும்? நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக, ஆண்டவரை என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்னை குறித்து நீ என்ன நோக்கம் வச்சிருக்கிறீர், என்னை கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதை செய்யுங்கப்பா என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அது உங்களுக்கு பலனளிப்பார். அது உங்கள் வாழ்க்கைக்கு பலனாக முடியும். அது உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையாக முடிகிற காரியமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? எனவே அந்த திட்டங்களை அறிந்து நீங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஜெபம் பண்ணுறவங்களோட வாழ்க்கையை வளர்ச்சி அடையும். பெரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஜெப வாழ்க்கையிலே நெருங்கி இருக்கிறார்களோ, வளர்ந்திருக்கிறார்களோ, ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? ஜெபம் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவத்தை நிறுத்துகிறான். பாவம் செய்கிறவன் ஜெபத்தை நிறுத்துகிறானா? ஒரு பரிசுத்தவான் சொன்ன வார்த்தை இது. என்னது? ஜெபம் செய்கிறவன் பாவத்தை நிறுத்திடுவான், பாவம் செய்கிறவன் ஜெபத்தை நிறுத்திடுவான். இப்போ நீங்கள் யாருன்றதை உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஜெபம் குறைஞ்சிருக்குதா, ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள பாவம் மேற்கொள்ளும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்களா, பாவம் உங்களை நெருங்காது. இன்றைக்கி ஏன் அநேகர் பாவத்தை விடுறாங்கன்னா ஜெப குறைவு தான் காரணம். எனக்கு அருமையானவர்களே, எனவே ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? நான் சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் அதிகமாக நெருங்கி உருவாடுகிற ஜெப அனுபவத்தை விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை ஆவலாய், வாஞ்சையாய், ஆர்வமாய் கேட்பார்கள், அதை நம்பி அதை உட்கொள்வார்கள், அதை கிரகித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு வசனத்தின் மீது வாஞ்சை அநேகருக்கு இல்லையா? வசனத்தின் வாஞ்சை இருந்தால் நீங்கள் வேதம் வாசிப்பீங்க. நிறைய பேர் வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வளையிறது இல்லை. அப்படி படித்தாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஆர்வத்தோடு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வசனத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் வேதத்தை படித்து ஆராய்ந்து பார்த்ததினால், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், அந்த ஊர்ல இருக்கிற அந்த பட்டணத்தில் உள்ள மக்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். என்ன குணசாலி? நற்குணசாலி. ஆமா, நற்குணத்தில் உள்ளவங்களாம் கவனிக்கணும். சின்ன நற்குணம், பெரிய நற்குணம் எல்லாம் நல்ல குணசாலியாக இருந்தாங்களாம். எதனால அதுதான் முக்கியம். இப்போ அவங்க எதனால நற்குணசாலியாக இருந்தாங்களாம்? அந்த வேத வசனங்களை கேட்டு ஆராய்ந்து, ஓ இப்படிலாம் இருக்குதா என்று சொல்லி, அதனால் அவங்க குணங்கள், சுவாபங்கள் மாறியது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபிக்கிறவருடைய குணம் மாறும், சுவாபம் மாறும். ஜெபிக்கிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள். அப்படி நேசிப்பதோடு மட்டுமல்ல, அவர்கள் நல்ல குணசாலியாகவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார்கள், சபைக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் சபைக்கு ஒரு தூணாக இருப்பார்கள். நல்லா கவனிங்க. ஜெபிக்கிற ஒரு விசுவாசி எந்த சபையில் இருக்கிறார்களோ அந்த சபைக்கு அவர்கள் ஒரு தூணாக இருப்பார்கள். தூணு என்று சொன்னால் என்ன உங்களுக்கு தெரியும்? அந்த தூணு ஒரு கட்டடத்தையே தாங்கக்கூடியது, சுமந்து கொண்டிருக்கிறது, பாரத்தை சுமக்கக்கூடியது. தூணு என்று சொன்னால் அசையாது, இடம் பெயராது. ஒரு நாள் ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த தூணு கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். இதுவும் தூணு தான், இது அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்காது. அப்போ ஜெபிக்கிற விசுவாசி அந்த சபைக்கு ஒரு தூணாக இருப்பார்கள். துரும்பாக இல்லை, தூணாக. துரும்பு என்ன செய்யும்? காற்றுல அடிபட்டு போயிடும், குப்பையோடு சேர்ந்து போயிடும், எங்கே போனாலும் போகும். அது குப்பை வண்டியில் போகிற மாதிரி, எதை கண்டாலும் எங்கே பார்த்தாலும் அது போகும். ஆனால் ஜெபிக்கிற விசுவாசி அப்படி இருக்க மாட்டாங்க.
அவர்கள் துரும்பாக அல்ல தூணாக இருப்பார்கள். தூண் என்ன செய்யும்? அசையாது, ஒரே இடத்துல இருக்கும். அது என்ன செய்யும்? எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லா பாரத்தையும் சபையினுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக நிற்கும். இதுதாங்க ஆவிக்குரிய விசுவாசியினுடைய அழகு, அடையாளம். கர்த்தர் உன்னையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையும் உன் ஆத்மாவையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திலே, இந்த ஜெப வீட்டிலே நீ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்ப. இந்த தாவீது சொன்னது போல நீங்கள் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் வைத்த இடத்துல, கர்த்தர் வைத்த சபையில் கர்த்தர் அப்போது உன்னை கட்டி எழுப்புவார். உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் தூணாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கணுன்றது பாருங்கள். நம்ம இந்த முனிசிபாலிட்டி வண்டி போல் இருக்கக்கூடாது. முனிசிபாலிட்டி வண்டினா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த குப்பை அள்ளுற வண்டிங்க. அது ஒவ்வொரு வீடாக எங்கெல்லாம் அந்த மாடு என்ன செய்யுமா, இப்போலாம் அந்த இல்லை, இப்போ இல்லை, அந்த வண்டி இல்லை, அதெல்லாம் எல்லாமே டிராக்டர் ஆயிடுச்சு. அது என்ன செய்யுமா, தினமும் அது குப்பை அள்ள போவோம். அதனால் அது எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்குன்றது தெரியும். குப்பையை கண்டவுடனே நின்றுடும். அது வந்து பழக்கத்தில், இந்த பழகின மாடு என்ன செய்யும், ஒவ்வொரு 4 தப்படி போய் நிற்கும், 4 தப்படி போய் நிற்கும். ஏன்னா அங்கங்கேயும் கிடக்கிற குப்பையெல்லாம் அந்த வண்டியில் அள்ளி அள்ளி போட்டுட்ருக்கிறதுனால. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையை, சில விசுவாசியோட நிலைமை எப்படி இருக்குன்னாக்கா, இந்த குப்பை வண்டி மாரி தான். எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதாக இருந்தாலும் அள்ளி போட்டுருக்கு. அப்போ குப்பை உள்ளே போனால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி ஒரு சபையில் ஒரு இடத்துல இருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். நான் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி தாழ்மையாகவும் சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், சொல்ல விரும்பாத காரணம் என்னன்னா, பெருமை என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது, எனக்கு பெருமை வந்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய என்னுடைய அனுபவங்களை நான் ஒழித்து மறைச்சி தான் வச்சுருக்கிறேன். அதை கர்த்தர் அறிவார். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு சத்தியம் இங்கே சபையில் கிடைக்கிது போகுது என்று சொல்லி சொன்னார்கள். நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி வந்திருந்தது. நான் எப்போதும் அதிகமாக பார்க்குறது, தற்செயலாக யாரோ ஏதோ அனுப்பியிருக்காங்களே என்று சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு மெசேஜ் டைப் பண்ணியிருந்தது. என்னன்னாக்கா, யூஸ்ஃபுல் மெசேஜ், ஐ வில் சென்ட் மெனி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிது. அதாவது உங்கள் செய்தியை கேட்டிருந்தேன், இந்த ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பை பற்றி போன வாரம் கொடுத்தேன், செய்தியை கேட்டிருந்தேன், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இதை நான் நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு டாக்டர். நான் சொல்கிறது நம்ம சபை விசுவாசி கிடையாது. இப்போ நம்முடைய செய்திகள் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைனில் லைவ்லையும் போகுது, யூடியூப்லேயும் நம்ம போடுறோம். அது யார் பார்க்குறாங்கன்றது தெரியல. ஒரு சிலருக்கு பார்க்குறாங்கன்னு நான் நினைப்பேன், அவ்வளோதான். நான் யாரையும் போய் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறது இல்லை. ஆனால் நம்ம சபை விசுவாசியை மட்டும் கேட்பேன். யாரை கேட்பேன்னா, இங்கே வராதவங்களுக்கு கேட்பேன், இதான் வரலையே, அது பார்க்கலையான்னு. என்ன சொல்கிறேன்னா, அவங்க இந்த காரியம் பார்க்கும்போது நான் யோசித்தேன், அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு சபை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டர் எனக்கு தெரியும், ஒரு கிறிஸ்டின் தான். அவங்க ஒரு பாஸ்டரை வைத்து அவங்க ஒரு சபை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, சரிங்களா? அவங்க இதை சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நம்முடைய சபையை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்பதற்கு நான் சொல்ல வர்றேன். இப்போ என்னுடைய பேச்சு திறமையை காட்டுறதுக்கு அல்ல. நான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நான் அதை சொல்ல வரல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்குறார் என்பதை மற்றவர்கள் மூலமாக ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு சாட்சியும் கேட்டோம், வெளியிலிருந்தும் நம்ம வருது. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட விளம்பரப்படுத்துறதும் கிடையாது. எப்போயாவது சந்தர்ப்பம் வரும்போது தான் இப்பயும் நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய எண்ணம் என்னவென்னா, இப்படிலாம் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை போஷிக்கும் போது எதுக்கு நம்ம அடுத்த வீட்டுக்கு போனிக்கணும், கையேந்தணும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு இங்கே ஏதாவது பஞ்சமா, இங்கே ஏதாவது குறையா, யோசித்து பாருங்கள். சும்மா அங்கே போகிற அங்கே பச்சை இங்கே பச்சைன்னு எதுக்கு மேய்கிறீங்க? நான் யாரையும் குறை சொல்ல வரலை. நமக்கு தேவையானது போதுமானது இங்கே இருக்குது. கொடுக்கும்போது எதுக்காக நம்ம போய் நிற்கணும்? யோசித்து பாருங்கள். இப்படி சிந்திக்க மாட்டீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது நான் சொல்கிறது தவறு. இது ரொம்ப தவறு. நான் எல்லாம் இப்படி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. கவனிங்க, பைபிளில் இருக்குது. பவுல் எழுதுறாரு ஒரு இடத்துல, கள்ள உபதேசங்களுக்கு விலகிருக்குன்னு. எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம் உங்களுக்கும் தெரியாது. ஒன்று என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். என்கிட்ட யார்ட்டையும் கேட்கறதும் கிடையாது, என்கிட்ட சொல்கிறது கிடையாது. சொல்லாமல் போக வேண்டியது, எந்த கூட்டத்துக்குனாலும் போயிட வேண்டியது. டிவியில் வர்றது எல்லா மெசேஜும் பார்க்க வேண்டியது. என்னத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்? யோசித்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த குப்பை வண்டி கதை தான் அது. யோசித்து பாருங்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு போதுமானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இதில் உறுதியாக இருங்க, உண்மையாக இருங்க, நிலைத்திருங்க. இந்த சபையின் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் பாழானதையும் எடுத்து நிறுத்தி உங்களை பயிர் நிலமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்துக்கு குறை காரணம் என்ன தெரியுமா? இது போல நீங்கள் அலைபாயக்கூடாது. அலை மோதுறது, அலைபாயறது கர்த்தர் விரும்புறது இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எங்கே போனாலும் சிலர் ரொம்ப இதாக பேசிக்கிறாங்க. என்னது எங்கே போனால் என்னங்க எல்லாம் இயேசுநாதர் தாங்க, எல்லாரும் ஆண்டவர். யார் இல்லைன்னு சொன்னால் சரி, எல்லாம் இயேசுநாதரை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் பவுல் அப்படி எழுதுறாரு கள்ள உபதேசங்களுக்குன்னு. நாங்கள் அன்றைக்கி வேத வாசிப்பில் படிக்கும்போது நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஓ அந்த காலத்துலேயே இருந்திருக்குது, உபதேசத்துலேயே கள்ள உபதேசம் இருக்குதான். உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? நான் கேட்குறேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்ட்டு தான் நீங்கள் போவீங்க. எனவே உங்களை நடத்துவதற்குன்ற ஒரு மந்தை இருக்கிறது, மேய்ப்பர் இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் சொல்லாமல் அனுமதி இல்லாமல் கேட்கும்போது அது உங்களுக்கு இடரலாக தான் முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அது நல்லா இருக்குது சத்தியன்னு. அதனால தான் நான் யாரையும் குறை சொல்லி குற்றப்படுத்தி நான் வரல. இப்போவும் நான் யாரையும் விமர்சிக்க விரும்பலை. அவங்க வேலையை பார்க்குறோம். நீங்கள் சரியாக இருக்கணும், உங்களை நான் நடத்தணும், உங்களுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன்றது தான் இப்போ நான் பேசிக்க வரேன். அதனால் இல்லை யார் நல்லவங்க கெட்டவன்னு சொல்லவும் இல்லை, என்ன வசதி மட்டும் நான் சொல்லிக்கவும் வரல. அதை நான் கவனமாக இருங்க. எனவே நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு அது சொல்ல வந்தது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? நிலைத்திருப்பார்கள். நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது சிலர் நினைக்கலாம் 2 கொரிந்தியர் 10:8 பவுல் எங்க சொல்கிறத பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:8. நான் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை இப்போ சொல்லும்போது சிலர் யோசிக்கலாம், இவர் யாரை நினச்சி பேசுகிறார், இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, இப்படி பலவிதமாக நீங்கள் யோசிக்கக்கூடும். 2 கொரிந்தியர் 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, பாருங்க, உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும். இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு வார்த்தை இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இந்த உபதேசத்தை பத்தி, சத்தியத்தை பத்தி. இது உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல. இந்த வாசனை அங்க பவுல் அங்க எழுதுறாரு பாருங்க, உங்களை நிர்மூலமாகுவதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டு. நான் திரும்ப அந்த கட்டுகின்ற அந்த வார்த்தைக்கு நான் வருகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கான அதிகாரத்தை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். கட்டுகிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அப்படின்னு இருக்குது. கர்த்தர் தான் எல்லாரையும் கட்டுறவர், புரியுதா? அதற்கு கருவியாக பயன்படுத்துகிற ஒரு நபராக நான் இருக்கிறேன் என்று சொல்ல வருகிறேன். அப்போ இந்த சபையை பொறுத்தளவுக்கு, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய உங்களை ஊன்ற கட்டுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதன் நிமித்தமாக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், புரியுதா? அதை நீ யோசிக்கணும். அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு, எதுக்கு அப்படி சொல்கிறாரு, ஏன் அப்படி பேசுகிறாருன்னா பாருங்க, அதற்கு உரிய உரிமை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அதற்கு நீங்கள் கட்டுப்படணும், கீழ்ப்படியணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கை நிறைய பேர் அலட்சியப்படுத்துறது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, துக்கமாக இருக்கிறது. ஆராதனைக்கு வர்றது கிடையாது, திருவிருந்துக்கு வர்றது கிடையாது, திருவிருந்தில் மாதத்துக்கு ஒரு தடவை கூட சிலர் பங்கெடுக்கிறது கிடையாது. நம்மளை தொடர்பில் ஒரு ஐக்கியத்தில் அடையாளமாக தொடர்பில் இருக்கிறது கிடையாது. சரி, அப்படி தான் வர முடியலையே, இந்த யூடியூப்பில் இருக்கிற செய்தியாவது பார்த்து நான் பார்க்குறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஃபீட்பேக் தான், அதுவும் கிடையாது. கேட்டாக்க மேலே கீழே பார்க்க. அப்போ அவங்களுடைய நினைப்பு என்னவா இருக்குதுங்க? இதை விட இவங்க தாண்டி இருக்கிறதா ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே இந்த சேத்தியத்துப்பு ஏசிய சபை தான் நம்பர் 1ன்னு நான் சொல்ல வரல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே என்னது நம்மளை விட்டு ஐயோ அப்படி சொல்லலை நான். கர்த்தர் உங்களுக்கென்று உங்களுக்காக இந்த சபையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவையானது கொடுக்க இங்கே இருக்க இடம், நீ எதுக்கு ஏன் அங்கேயும் இங்கே அலையிற? நான் சொல்கிறேன், அங்கே உள்ள சபைக்கு அங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டு போஷிக்கிறாரு. உனக்கு அங்கே இடம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. எங்கே வேணாலும் நான் இருக்கட்டும், அவங்களே போஷிக்கிறதுக்காக ஆண்டு வச்சிருக்கிறாரு. உனக்கு இல்லையே, உனக்கு இதுதான் இடம். அது புரிஞ்சிக்கிறது இல்லை, இதை கேட்கறது கிடையாது. கர்த்தர் கிருபையினால ஒரு சில விசுவாசிகள் நம்ம சபையில் உள்ளவர்கள் இன்றைக்கி தூரத்தில் இருக்கிற தினமும் அவர் இந்த மெசேஜை கேட்டுட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவார், இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னும் ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு உற்சாகம் வருது. நமக்கு எங்கேயோ கண்ணு காணாமல் இருக்கிறார் அவர், துபாயிலேயே வெளியில் இருக்கிறார். என்ன ஒவ்வொரு முறையும் செய்தியை கேட்டு கரெக்டாக சும்மா பேருக்காக பேசுகிறது இல்லைங்க, அவர் கரெக்டாக நம்ம சொன்னதெல்லாம் அப்படி திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு ஆர்வமாக, எவ்வளவு ஆழமாக அதெல்லாம் கவனிக்கிறார் என்று நினைக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவரை ஆசீர்வதி. இப்படி தான் இருக்கணும். இதை தான் நல்ல விசுவாசிக்கு அடையாளமும் அழகும் கூட. கர்த்தர் அவர்களையே அவர் குடும்பத்தை நிச்சயமாக கட்டுவார், எழுப்புவார்.
சரிங்களா? எனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், ஜெபிக்கிறதை பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன். நாம் இதற்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும். ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வார்கள் அவர்கள்? பாவம் செய்ய மாட்டார் என்று சொன்னேன், வசனத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னேன், நல்ல குணசாலியாக இருப்பார் என்று சொன்னேன். அவர்கள் கர்த்தரை குறித்தோ ஊழியக்காரரை குறித்தோ சபையை குறித்தோ முறுமுறுக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னேன் இல்லைங்களா? அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார்கள், அவர்கள் ஆண்டவர் திரும்ப அவர்களை கொண்டு வந்து சபையில் நிலைத்திருக்கும்படி என்ன செய்வார்கள், அவர்கள் இந்த சபைக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். அப்போ ஊழியம் செய்கிறது, ஆத்ம ஆதாயம் செய்கிறது, ஒரு ஜெபக்குழு நடத்துறது, பிரேசல் லீடர்ஸாக இருந்து நடத்துறது, இப்படி என்னென்ன ஊழியங்கள் சபைகள் இருக்கிறதோ, பணிவிடை ஊழியர்கள் எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக இந்த சபைக்கு நீங்கள் உழைக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் இப்படி 13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். எப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். அப்போ சபையிலே நீங்கள் செய்கிற உதவி ஊழியன்ற என்ன? இந்த சபையினுடைய காரியங்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் செய்கிறது அத்தனையுமே உதவி ஊழி தான். இந்த ஊழியத்தை எப்படி செய்யணுமா? கடமைக்கு செய்யக்கூடாது, அமிஞ்சிக்குன்னு செய்யக்கூடாது. சில பேர் வேண்டாம் விருப்பாக செய்வாங்க, கட்டாயத்துக்கு செய்வாங்க. இன்றைக்கு சிலருக்கு இந்த ஆலயத்தில் இந்த செய்கிற ஊழியத்தை ஒரு பாக்கியமாக நினைக்கிறதே கிடையாது. சிலர் முறுமுறுக்கிறாங்க, சிலர் இந்த ஊழியத்தை செய்யாதபடிக்கு விலைக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்றது புரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுக்கு. எந்த வேலையாக இருக்கட்டுங்க, இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை. இதில் போட்டி போட்டுக்கொண்டு நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் அதை பார்க்குறாரு. மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணுன்றது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நாம் எப்படி இருந்தால் நம்ம தீர்மானிக்கணும். எப்பொழுதுமே நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டோம்னு சொன்னால் நீங்கள் வளரவே முடியாது. அப்போ மற்றவங்களும் இப்படி இருக்கிறாங்களே, அதை பற்றி உனக்கு என்ன? அப்போ நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னா, நாம் என்ன செய்கிறோமோ அதை மற்றவங்க செய்யணும். அது தான் தப்புன்னு சொல்ல. அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. செய்தால் அவங்களுக்கு நன்மை, ஆசீர்வாதம். செய்யலைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்க செய்யாததற்காக நானும் செய்ய மாட்டேன் என்று சொல்வது அப்போ உனக்கு ஒரு ஊழியத்தில் உள்ள ஈடுபாடு இல்லை என்பது, குறைவு என்பதை தான் காட்டுகிறது. அப்போ ஜெபிக்கிறவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். நான் சொன்னேன், நம்ம இதுக்கெல்லாத்தையும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லும் பொழுது, ஜெபிக்கிறனுடைய இருதயத்தில் இந்த எண்ணம் வராது. யார் வந்தான்னா வராட்டினா, யார் செய்தானா செய்யட்டினா, என் கடமையை நான் செய்கிறேன், என் வேலையை நான் செய்கிறேன், இது நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். அப்படி தான். அதுதான் சரியான விசுவாசம், சரியான விசுவாசியினுடைய விசுவாசம். இன்றைக்கி அநேகர் எந்த வேலையாக இருக்கட்டுங்க, மற்றவர்களே பார்க்குறாங்க. அது சரியா இல்லை. எனவே கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை கொண்டு நிறைய திட்டங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு திட்டமிட்டுங்கள், தீர்மானிங்க. இந்த வருஷம் இந்த ஆலயத்துக்குள்ளே, இந்த சபையில் அதிகமாக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், கிராம ஊழியம் செய்யணும், கைப்பெருதி கொடுக்கணும், வீட்டு கூட்டம் நடத்தணும், ஜெபக்குழு நடத்தணும். புரியுதுங்களா? சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுக்கணும், வேத பாடத்துக்கு வரணும், இன்னும் நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்கள் வருவே என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புறார் என்பதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. அதை உங்கள் கண்களால் பார்ப்பீங்க, வார்த்தையால் அல்ல. அது நடக்கும்போது, நிறைவேறும் போது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எனவே கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை குறித்து நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார். நல்ல சான்ஸ், நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் ஆண்டவர் என்ன செய்வார், அவர் இப்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது பாழாய் இருக்கிறதையெல்லாம் பயிர் நிலமாக்குவார், நிர்மூலமானதையெல்லாம் என்ன செய்வார், கட்டுவேன் என்று சொன்னார். இதுக்கு நிறைய நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நேரம் அதிகமாகிடுச்சு. இப்போவே நிறைய பேருக்கு தள்ளாட்டம் வந்துடுச்சு. முடிஞ்சால் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் சும்மா அதை ஒரு ஹெட்லைன் மாதிரி காமிச்சிடுறேன். தேவைப்பட்டு நம்ம அப்புறம் ஆண்டவர் நடத்துவாருன்னா நம்ம தொடர்ந்து அதை பற்றி பார்த்துக்கலாம். நான் எடுத்து வசனத்தை வாசிக்க இப்போ நேரம் இல்லை. பாருங்கள், இந்த பாழா போனதை, நிர்மூலமானதை ஆண்டவர் கட்டுறாரு. பாழான நிலங்களை என்ன செய்கிறாரு, பயிர் நிலமாக்குறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், பாழான வாழ்க்கை, பாழான உன்னுடைய வாழ்க்கையை, உன் குடும்பத்தையும் ஆண்டவர் கட்டுவார்னு சொன்னேன். அதுக்கு வேதத்திலேருந்து ஒரு ஆதாரம் வேணுமா இல்லையா? அதனால தான் அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ ரூத்தினுடைய வாழ்க்கை அநேகருக்கு தெரியும். ரூத்து திருமணமாகி என்ன இது, சில வருடங்களிலே புருஷனை இழந்துட்டான். பிள்ளையும் கிடையாது, புருஷனும் கிடையாது, மாமியார் மட்டும் இருக்கிறேன். இதான் போன வாரம் கூட நான் சொன்னேன்.
மாமியார் பார்த்து சொல்கிறா, ஐயோ பாவம், ஏம்மா நீ வயசு பொண்ணு, நீ போய் யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லி பார்க்குற, முடியவே முடியாதுன்றா. கவனிங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் கூடவே இருக்கிறா. அப்படி இருக்கும் பொழுது நடந்த சம்பவங்களில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரூத்து 2:11, ரூத்து 3:11, ரூத்து 4:11-13 இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவருடைய நல்ல ஒரு குணசாலி என்கிற சாட்சி பெறுகிறாள். அவருடைய குணத்துக்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய காரியத்திற்கும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பாழா போன அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுறார். அதை தான் நான் சொல்ல வரேன். திரும்ப ஒரு புது வாழ்வு, மறுவாழ்வு கிடைக்கிறது. அவள் போவாசை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெற்றெடுத்ததாக எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த வசனத்தை நீங்கள் அப்புறம் போய் வீட்டில் வாசித்தீங்க. இதை தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிற விஷயம். என்னாச்சு? அப்போ எதனால் நடந்தது? நடந்ததா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ரூத்துக்கு நடந்தது போல நான் சொல்கிறேன், திருமணத்தை மட்டும் நான் சொல்லலை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் எதெல்லாம் பாழாக இருக்குதோ கவலைப்படாதீங்க. அதுக்கு இன்னொன்றையும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். யோபு 42:10-12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு 42 10 சொல்கிற, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றி என்ன செய்தாரு? அடுத்தது முன்னிலைவை பார்க்கலாம் போதும். பார்த்தீங்களா? அப்போ பாழா போன ஒரு குடும்பம், பாழா போன அவனுடைய வாழ்க்கை. யோபை பற்றி உங்களுக்கு தெரியும், யோசித்து பாருங்க. 7000 ஆமாம் 3000 ஒட்டகம் இருந்தது, 7000 ஆடுகள் இருந்தது, என்ன 500 ஏறு மாடு இருந்தது, 500 கழுதை இருந்தது, எல்லாம் ஆயிரக்கணக்கு. 7000 ஆடுங்க, 3000 ஒட்டகம் இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? அவ்வளவு வசதி படைத்தவன் இருந்தான். எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் கடைசியாக 42:12 பார்த்தீங்கன்னா, 7000க்கு பதிலாக 14,000 ஆட்டை திரும்ப ஆண்டவர் கொடுக்குறாரு. 3000க்கு பதிலாக 6,000 ஒட்டகத்தை கொடுக்குறாரு. 500 ஏறு மாட்டுக்கு 1000 ஏறு மாடு, 500 கழுதைக்கு பதிலாக 1000 கழுதைகளை கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, 10 பிள்ளையும் ஒரே நாளில் செத்து போச்சுங்க. மொத்தம் அவனுக்கு ஆணு பொண்ணு எல்லாம் சேர்த்து மொத்தம் 10 பிள்ளைங்க, 10ம் செத்து போச்சுங்க. திரும்ப ஆண்டவர் அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தாரு, நாங்கள் எழுதியிருக்குது. அதுக்கப்புறம் 10 பிள்ளைகளை அவன் பெற்று எடுத்துருக்கிறான். என்ன அதிசயம் பாருங்கள். என்ன சொல்ல வருகிறேன்? உன் வாழ்க்கை, உன் குடும்பம் அதுபோல் ஒடிந்து நொடிந்து போயிருக்கிறதோ, கர்த்தர் என்ன செய்வார்? திரும்பவும் கட்டுவார். இந்த யோபுடைய வாழ்க்கையை, இந்த மாற்றத்துக்கு காரணத்தையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். யோபு ஜெபம் பண்ணினான், அவன் வாழ்க்கையை மாறியது. நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் ரூத்தின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது போல, யோபின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மாற்றம் ஏற்படும். கர்த்தர் இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்கள் மனசுக்கு திரும்ப கொண்டு வாங்க. நிர்மூலமானவைகளை கட்டுவேன், பாழானதை பயிர் நிலமாக்குவேன், பாழானவைகளை பயிர் நிலமாக்குவேன். கர்த்தரின் வாழ்க்கையிலே எதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது? உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளைகள் எல்லாம் நிர்மூலமாயிடுச்சா? நிலைகுலைந்து போயிடுச்சா? உருகுலைந்து போயிடுச்சா? உருமாறி போயிடுச்சா? தடுமாறி போயிடுச்சிங்களா? தடமாறி போயிட்டீங்களா? வழிமாறி போயிட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப உங்களை கட்டுவேன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் நிலைமை, உன் புருஷன், உன் மனைவி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விண்ணப்பம் செய்யணும். கர்த்தர் உன் ஆலயத்தை கட்டுவார். ஆலயமாகிய உன் சரீரத்தை கட்டுவேன்னு சொல்கிறார். உன் சரீரத்திலே தீராத வியாதி இருக்கிறதா?
நீ குடித்து வெறித்ததுனால உன் சரீரத்தில் குடெல்லாம் வெந்து போயிருக்கிறதா? நிறைய பேருக்கு நிறைய உறுப்புகள் வீணாக போயிருக்கும். கர்த்தர் அவைகளை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுறார். உன் ஆலயத்தை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். சரீரமாகி அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். உன் நோயிலிருந்து வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பலவீன நீங்கி நீ சுகமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழாய் கடந்த, பாழாய் போன உன் குடும்பம், பாழாய் போன உன் வாழ்க்கை, பாழாய் போன உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஐயோ உன் பிள்ளை நினைச்சு என் பிள்ளை வாழ்க்கை பாழா போயிடுச்சு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், பாழானவைகளை பயிர் நிலமாக்க வேண்டும் கர்த்தர் சொல்றார். ஒன்றுக்கும் உதவாததை ஆண்டவர் உதவும்படியாக மாற்றப் போகிறார். எதுக்கு உதவாக்கார என்று சொல்றீங்களா? எதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ கர்த்தர் அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது செய்யணும். இந்த நேரத்தில் இப்பொழுதே நீங்கள் இந்த வருஷ தொடக்கத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைங்க. கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பத்தை வைங்க, விண்ணப்பத்தை ஏறிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக இதை நிறைவேற்ற. கர்த்தர் தானே சொன்னார், நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அதை ஆண்டவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய ஆலயத்துக்காக உழைங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்ய தீர்மானம் செய்யுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஏனோதானோ என்று இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் வீடு பாழாய் கிடக்குது, அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. ஓ, கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள வேலைகளை விட்டு விட்டு உங்கள் சொந்த வேலையை வீட்டு வேலையை பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அது சீர் பொருந்தாது. ஓ ஹல்லேலூயா. ஓ, பாழானதையெல்லாம் திரும்ப நீங்கள் பெற முடியாது. நான் வேறு விதமாக சொல்ல போனால், ஓ அது பாழாதான் போகும். வேண்டாம், அந்த சாபம் நமக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தை விட்டு நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு விலகி செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஓ அவைகள் பாழாய் போய்விடும். ஆண்டவர் சொல்கிறார், பாழாய் போனதெல்லாம் நான் பயிர் நிலமாக்குறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் வைப்பீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் வைப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து செல்வோம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ போகணும் என்று அல்ல. பிரைஸ் புதிய வருஷத்தில் ஒரு புதிய தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போகலாம். ஆமென். உடைந்து போன கூடாரத்தை ஆண்டவர் கட்டுவிக்கிறவராக இருக்கிறார். பாழானவைகளை ஆண்டவர் சீர்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? நீங்கள் அப்படியா தீர்மானிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்படணும், பாழா போனதெல்லாம் கட்டப்படணும், சீர்படுத்தப்படணும், என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய விவசாயம், என் வருமானம் எல்லாம் நொடிந்து போயிருக்குது, எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். ஓ, இந்த பாழான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பயிர் நிலமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னது போல பாழாய் கிடக்கிற என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், ஓ என்னுடைய வேலை, ஓ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வர நான் விரும்புகிறேன். எனக்கு அது வேண்டும். ஆண்டவர் இது எனக்கு தரணும், செய்யணும். அந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நடக்கட்டும், நிறைவேற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இது போன்ற காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் செய்யட்டும். இன்றைக்கே இப்பொழுதே என் விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் என்று வாயை திறந்து சொல்லி ஒப்பு கொடுக்கிற, ஜெபிக்கிற ஓ தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. எல்லாம் உட்காந்துருக்கீங்களே, முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணணும். ஒரு நிமிஷமாவது முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியலன்னா எழுந்து நின்று கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் இந்த நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வாயை திறந்து கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் செய்வார். இந்த புதிய ஆண்டிலே அவர் வார்த்தையையும் வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி. இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நீர் கொடுத்த நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நிர்மூலமானதை எல்லாம் திரும்ப கட்டுவேன் என்று சொன்னீரப்பா. பழாய் கிடக்கிற நிலங்களை பயிர் நிலமாக்குவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆராதனை இந்த ஆலயத்திலே எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு நிர்மூலமான நிலைமையில் இருக்கிறதப்பா, பாழாய் போன நிலைமையில் இருக்கிறதப்பா. திரும்ப அவர்களை கட்டுவீராக, அவருடைய வாழ்க்கையை குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதப்பா, அந்த குடும்பத்தின் எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்கிறதப்பா. நீங்கள் தான் அவளை வாழ வைக்கணும், வழிகாட்டணும், வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அந்த வெறுமையாக இருக்கிற அவர்களை அந்த பயிர் நிலமாக மாற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக, அவருடைய ஆலயத்தை சபையை கட்டி எழுப்புவீராக, அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்டி எழுப்புவீராக. நோயினாலே வியாதியினாலே பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அவருடைய சரீரத்தில் உருகுலைந்த அந்த சரீரத்தின் அவயங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய நோயிலிருந்து குணமாகி சுகமாகி கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாய் வாழ்ந்திடும்படி உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நேராக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வைக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. கர்த்தர் நீர் அப்படிப்பட்டவர்களை விடுவிப்பீராக, விடுதலை தருவீராக, சுகம் தருவீராக, சுகமாக்குவீராக, அற்புதம் செய்வீராக. ரபலதர சந்தனபலா கராதியா கரபலா. கர்த்தரை ஆண்டிலே அன்று மந்தை பெருகுவது போல மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. ஆத்துமாக்களால் நீர் இந்த சபையை இந்த ஆலயத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையை விட்டு பிரிந்து போன, விலகி போன, தூரமா போன ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் திரும்ப கொண்டு வருவீராக. கர்த்தர் அவருடைய அக்கிரமங்களை மீறுதலை எல்லாவற்றையும் மன்னித்து நீர் அவர்களை அன்பாய் அழகாய் அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா, எத்தனையோ பேருடைய குடும்ப உறவுகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும், பிரிந்த உறவுகள் இணையட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய காயங்களை கட்டுவீராக, அவருடைய மனசில் இருக்க காயங்களை கட்டுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உறவுகளை கட்டி எழுப்புங்கப்பா, உறவுகளை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை புருஷன் மனைவிகள் பிரிந்து இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே கர்த்தாவே பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்து இருக்கிறார்கள், எதிராக இருக்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்ட எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பணுமே. சமாதான கட்டினால் அவளை கட்டுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கும் இந்த ஆலயத்துக்கும் தூணாய் நிற்கும்படி செய்யுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை தூணாய் நின்று அப்பா இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக வாழட்டும், உழைக்கட்டும் ஐயா. உண்மையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உதவிக்காரர் உழைத்து உண்மையாக செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்கப்பா. உண்மை சந்தோஷப்படுத்த பிரியப்படுத்த கிருபை தாரும், ஆசீர்வதியும். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு யாரெல்லாம் தன் புருஷனை நினைத்து கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கலங்கி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பீராக. யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர் கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. அவர்கள் எல்லாரும் ஒன்று சேரும்படி செய்யும், ஒன்றாக இணைப்பீராக, ஒற்றுமையாக்குவீராக. எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகளை பெற்றோரை விட்டு எதிராக செயல்பட்டு பெற்றோரை விட்டு பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாக இணைப்பீராக. கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு பேசுவீராக. எத்தனையோ சொந்த பந்தங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு தூரமாய் போயிருக்கு, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.